இந்த மானங்கட்ட அரசியலில் பல அவமானங்கள், பல மிரட்டல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எதிர்னே தெரியலையே, எங்கே இருக்கானே தெரியலையே. மீடியாவில் முதல் முறையாக நான் சொல்கிறேன், எங்கள் தலைவரை 7 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த தலைவனுக்கு அதுமாதிரி நடந்திருக்கிறதா? 7 முறை. ஒரு முறை மூப்பனார் பக்கத்தில் இருக்கும் பொழுதே கல்லை விட்டு நேரம் நெஞ்சிலே எறிஞ்சாங்க. அது மட்டுமல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தலைவர் கடலூர்லேருந்து திருச்சிக்கு போகிற வழியில் குண்டு போடுவதற்கு தயாராக இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்து ஏதோ ஒரு வழி மாறியதால் அங்கேயும் தப்பிக்கப்பட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதும் ஒரே நிலைப்பாடு தான். ஊழல் செய்தவர்கள் கூட, குற்றம் செய்தவர்கள் கூட, கொலை பண்ணவங்க, லஞ்சம் வாங்கினவங்க, இப்படி கரைப்படைந்தவர்கள் கூட என்றைக்குமே கூட்டணி வைக்காது அப்படிங்கிறதுல சமரசமற்று தொடர்ச்சியாக இருக்கும். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இதை எல்லாரும் பார்க்கத்தானே போகிறாங்க, பார்த்து தானே இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞர் அணி 2026 எங்கள் தலைவரை முதல்வராக்க வேண்டும். விஜய் அவர்கள் புதிய வருகை, ஒரு அரசியல் வருகையாக நீங்கள் பாருங்கள். விஜயகாந்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. எப்போ ஏற்றுக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வாக்கு சதவீதம் வாங்கின பிறகு தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் விஜய் அப்படி பார்க்காதீங்க, நீங்கள் தம்பியாக ஏற்றுக்கணும். பாஜக கதர் கட்டிய காங்கிரஸ், காங்கிரஸ் காவி கட்டிய பாஜக. பாமக தோழர்கள், வன்னியர் தோழர்கள் எங்கள் நண்பர்கள். என் கட்சியில் இருக்கிற SS பாலாஜி கூட ஒரு வன்னியர் தான். நாங்கள் என்றைக்கும் வன்னியர் தோழர்களுக்கு எதிர்ப்பை எப்பயும் பேசினதில்லை. அன்புமணி ராமதாஸுடைய மனைவி அவங்க நாளைக்கு அவங்க தலைவியாகி நாங்கள் இனிமேல் சாதி வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டோம், வன்னியர்களும் தலித்துகளும் ஒரே இணைந்து பணியாற்றும்னு சொல்லட்டுமே. நாங்கள் இணைவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. கூட்டணியோட யார் யாரெல்லாம் போவாங்க? ஏன்னா இப்போ அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பழைய தலைவர்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 2 பேருமே டைல்யூட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துருப்போம். அதன்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களுடைய புது வருகை வருது, அவங்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அப்படி வச்சா வாக்கு சதவீதங்கள் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? ஏன்னா மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகளும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? இன்னைக்கு ப்ரொபோஷ்னலாக பேசலாம், ஆனால் யூகத்தின் அடிப்படையிலையோ இல்லைனா அஸ்ட்ராலாஜிக்கல் அடிப்படையிலோ நம்ம பேச முடியாது. அதனால் எதிர்காலத்தில் அவர்கள் கூட்டணி வைப்பாங்களா, இவங்க சேர்வாங்களா, இது எல்லாமே அவங்களுடைய தலைமைக்கு உட்பட்டது, அவங்களுடைய கருத்துக்கு உட்பட்டது. நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதும் ஒரே நிலைப்பாடு தான். ஊழல் செய்தவர்கள் கூட, குற்றம் செய்தவர்கள் கூட, கொலை பண்ணவங்க, லஞ்சம் வாங்கினவங்க, இப்படி கரைப்படைந்தவர்கள் கூட என்றைக்குமே கூட்டணி வைக்காது அப்படிங்கிறதுல சமரசமற்று தொடர்ச்சியாக இருக்கும். இதன்பால் தான் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு எங்களுக்கு ஆதரவை தொடர்ச்சியாக தந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால அதை நிலைநிறுத்தும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. சங்கத்தமிழ், நீங்க சொல்லுங்க. கூட்டணி அப்படின்ட்டு வரும்போது திமுகவுடைய கூட்டணி நிலைச்சுன்னா 2026 உங்களுக்கான செல்வாக்கு இப்படியே இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? 2026 நான் எவ்வளவு நாள் இருக்கு? 2 வருஷம் இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்போ கூப்பிட்டு கேளுங்க, அப்போ நான் பதில் சொல்றேன். அது இப்போ ஒரு யூகத்திலாம் சொல்ல முடியாது, ஒரு கற்பனையில் இப்படிலாம் இருக்கு அப்படிலாம். நான் தான் தெளிவாக சொல்கிறேன். 2026 விடுதலை சிறுத்தையுடைய தலைமையில் எழுச்சி தமிழரை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக கட்சி அது அந்த நிலைமைக்கு வருதோ வரலையோ, கட்சியுடைய இளைஞரணி அதை வலியுறுத்தும். அதற்கான வலியுறுத்தல் மட்டும் இல்லாமல் அதற்கான செயல்பாடுகளை செய்யும். அதை நான் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் நாங்கள் அப்போ யாரோட சேருவோம், ஓட் பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் ஆகும்ல. இப்போ விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா அரசியல் தெரிஞ்சவங்களோ தெரியாது, வந்துட்டாரு, கொள்கைலாம் வச்சுட்டாரா, கொள்கை உருவாக்கிட்டாரா, முதல் அறிக்கையிலேயே அவர் கொள்கையை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்ட்டு கட்சியை சார்ந்தவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. டி ராஜேந்தருக்கு ஒரு பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. அண்ணன் பாக்கியராஜ் தெரியுமில்ல, அவர் எல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கு வரவேற்பு இருந்துச்சு. அது மாதிரி நடிகர்கள்லாம் வரும்போது நீங்களா பில்டப் பண்ணி ஏற்றுறீங்க. வரட்டுங்க, பார்ப்போங்க, கொள்கை கோட்பாடெல்லாம் பார்ப்போங்க, பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அது இப்போ நீ இப்போயே எப்படி சொல்ல முடியும்? அவர் என்னன்னா வாழ்த்து தெரிவிக்கிறார் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நாம் தமிழருக்கும். அது ஏன் வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா, அவர் தமிழ் தேசியத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்றத காரணத்துக்காக வாழ்த்து தெரிவிக்கிறேன். எல்லாரும் சொல்லலாம்ல, ஏன் சொல்லலை? அப்போ நீ அதைத்தான் புரியணும். அதை நம்ம பாராட்டுக்கிறோம். அதே நேரத்தில் படிக்கும்பொழுது இளைஞர்களே, நீங்கள் அம்பேத்கரை படிங்கள், தந்தை பெரியாரை படிங்கன்னாரு. அவர் யாரையும் போய் சவார்கரை படிங்க, இல்லை ஹோர்வாட்கரை படிங்க, ஹெட்கவரை படிங்க அப்படின்னு சொல்லலை. அப்போ அதெல்லாம் பாராட்டுக்குரியது. மாணவர்களுக்கு படிப்பதற்கு புத்தகங்களை கொடுக்குறாப்புல, ஏதோ உணவுகள்லாம் வழங்குறாங்க, அதெல்லாம் பாராட்டுக்குரியது. அப்படி தான் பார்க்க முடியும். அரசியல் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி டீ போட்டு சாப்பிட்டு உங்கள் ஆஃபீஸில் டீ போட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அரசியல் என்பது பெரிய யுத்த களமுங்க. மாமா சொல்லுவார், அதாவது அது முக்கியமான கருத்து நீங்கள் கேட்டதுக்கான சொல்ல விரும்புகிறேன். அது நான் இவருக்கு சொல்ல விரும்புகிறேன், யார், விஜய் அவர்களுக்கும். அதாவது யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம். சேர்ந்தே இருப்பேன், கவுத்துருவேன், பக்கத்திலே இருப்பேன், கூட சிரிச்சுட்டே இருப்பேன், போகிறவங்களையும் கவுத்து விட்டுருவாங்க. அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க. இவன் தான் எதிரின்னு நினைப்பேன், ஆனால் எதிரி பக்கத்தில் கூட உட்காந்துருப்பேன். எதிரி எந்த ஆயுதத்தை வச்சு அடிப்பேன்னு தெரியாது.
அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது அப்படின்னு நீ கேட்ட பழமொழி. அல்லாமல் குறையும், கில்லாமல் வலிக்கும். அதான் அரசியல். அப்போ இந்த அரசியலில் வந்து நீ ஒரு நடிகர் வந்து நான் அவளை கேவலமாக சொல்ல, நடிகர்லாம் வரக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தில் சொல்ல, அது அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவர் கொள்கையை கொண்டாடட்டும், கொடியை கொண்டாடட்டும், அதுக்கு பின்னாடி பேசுவோம். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இதை இப்போ எல்லாரும் பார்க்க தானே போகிறாங்க, பார்த்து தானே இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞர் அணி 2026 எங்கள் தலைவரை முதல்வராக்க வேண்டும் என்றால் நீண்ட ஒரு பயணம், நீண்ட பெரிய யுத்தம், பல இழப்புக்கள், பல தோழர்கள் இறந்து விட்டார்கள். என் கட்சிங்க சும்மாலாம் இல்லை. எந்த கட்சியிலேயே வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது இழப்பாங்களா? ஏன் கரும்புலி முத்துக்குமார், என்மானம் பெரிதல்ல தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பியவர் தான் கரும்புலி முத்துக்குமார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சாகும்போது என்ன சொல்வார்? என் சாவை மேதகு பிரபாரிடமும் எழுச்சி தமிழும் சொல்லுவார்கள். அதெல்லாம் அப்படியே கிடக்குது. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. மேலாளர்கள் சாகும்போது அவனும் சொல்கிறான், இந்த என் சாவுக்கு பிறகு எங்கள் தலைவர் இதுதான் இதெல்லாம் இங்கே பாதுகாக்கணும் இந்த மக்களை அப்படின்றாரு. இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி அதுக்கு மேலே வந்து அரக்கணமே உட்காந்துருக்கிறாப்புல அங்கே யார்? மோடி. அப்போ இவங்களும் இருக்க வேண்டியது. ஆர்எஸ்எஸ் இன்னும் வலிமடைந்து கொண்டே வருகிறது. அப்போ இதெல்லாம் நாங்கள் களமாட வரும் பொழுது அப்போ எங்கள் தலைவரை ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் முயற்சிக்கிறோம். அந்த எண்ணத்தில் உள்வாங்கி யார் யார் வருகிறார்களோ அவரை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சார் நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த ஓட் பர்சன்டேஜை இவங்க 2 பேருமே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கருத்து இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த அந்த 8% வாக்கு வங்கி அப்படிங்கிறது வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய வாக்கு, அவங்களுடைய பங்களிப்பும் இதுல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? பர்சன்டேஜ் வந்து ரொம்ப துல்லியமாக சொன்னோன்னா தனித்து போட்டிட்டாதாம்மா யாராக இருந்தாலும். அது விஜய் அவர்கள் கூட இருக்கட்டும். விஜய் அவர்கள் இப்போ சொன்ன மாதிரி கொள்கை, கொடி, தத்துவம், கோட்பாடு இது எல்லாம் வந்து முழுமையாக வந்து விலக்கி களத்தில் நின்று போராடி வாக்கு சதவீதத்தை தனியாக வாங்கி அது நிரூபித்தார்னா அப்போ நம்ம சொல்ல முடியும். இப்போ மேம்போக்காக வந்து ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கும், 1 ஓட்டு இருக்கும், அதெல்லாம் உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. அப்போது இங்கே தனித்துன்னு சொன்னாலே சீமான் அவர்களை மட்டுமே தான் இங்கே அடையாளப்படுத்த முடியுது. ஆனால் அவங்க தனித்து போட்டிகிட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கு பர்சன்டேஜில் நீங்கள் சொன்ன கேட்டால் பிரிக்க முடியாது. அன்னப்பறவை மாதிரி பாலையும் தண்ணியும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. வாக்குகள் மொத்தமாக கொட்டிட்டு இது வந்து இதெல்லாம் வந்து திமுகவோட வாக்குகள் எவ்வளோ, கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டுகள் வாக்குகள் எவ்வளோலாம் பார்க்க முடியாது. சிதம்பரம் தொகுதியில் பெற்ற வாக்குகளும் இருந்தது, விழுப்புரம் தொகுதியில் பெற்ற வாக்குகளும் மொத்தமாக கொட்டிட்டு தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இது விசிகாக விழுந்த வாக்குகள் எவ்வளோ பார்க்கலாம். ஆனால் நாம் தமிழருக்கு அது சிக்கல் இல்லை. அப்போது சதவீதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதற்காகவே வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. 30 ஆண்டு கால உழைப்பு, திருமணனுடைய ரத்தமும் வேர்வையும் இந்த மண்ணில் வந்து ஒடுக்குமுறைக்கு மத்தியில் இருக்கு. குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் வந்து இந்த பாதையை மாற்றி அமைக்கணுன்றது தான் என்னோட பார்வை. மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகள் பின்னாடியே வந்து பயணிக்கக்கூடாது. வயது மூப்படையுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் அவர் உழைக்க முடியும். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இப்போது இனிமேலாவது வந்து அங்கீகாரம் பெற்றாச்சு. இனிமேலாவது அதிகாரத்தை நோக்கி நகரணும்னு சொல்லிட்டு வெறும் வாயில் சொல்லிட்டு நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளோட வந்து அணி அமைக்கிறத விட தனித்து காணணும்னு நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கான எங்கே மதிப்பளிக்கக்கூடிய இடம் எங்கே அங்கீகாரம், இப்போ நீங்கள் வந்து தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சிருக்கு, தப்பாக சொல்லக்கூடாது. நான் ரொம்ப நீண்ட காலம் வந்து திருமணம் அவர்களை நான் பார்க்குறேன். திருமணம் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் பார்க்குறேன். நான் கிட்டவே நகர்ந்துருக்கிறேன். அது நிறைய பேசணும், அதை பற்றி இங்கே பேசலாம். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன்னு கேட்டால் எனக்கு வருத்தம் இருக்குது. ஒரு 35 ஆண்டு காலம் வாழ்க்கையே போச்சு, மொத்தமாக போச்சு. நீங்கள் கேட்குற கேள்வி தான் இதுதான் பதில். 35 ஆண்டு காலம் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து வாரிசு அரசியலாவது இருக்குது, இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் இங்கே ஆரம்பிச்ச இடத்துலேயே இருக்கிறோம். நம்ம வருத்தமாக இருக்கா இல்லையா? வேதனையாக இருக்கா இல்லையா? மாநில அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கீகாரம் இருக்குது. நீங்கள் மறுபடியும் மாநில அங்கீகாரம் வச்சு வாங்க ஏட்ட சொர்க்கா கறிக்கு உதவாது. நீங்கள் வந்து ஒரு கட்சி அதுதான் கேட்குறேன். இந்த சதவீத வாக்கோ இல்லை இந்த 2 MP சீட்டு 4 MLA சீட்டோ விஜய் அவர்கள் வருகை அப்படிங்கும்போது ஸ்பிளிட் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அணி சேரக்கூடியதுன்னு கேட்டால் உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அணி இருக்கணும். அது நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது விஜய் அவர்களாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்ன உடனே அண்ணன் கோவம் வரும். என்னன்னு கேட்டால் விஜய் அவர்கள் வந்து வாக்கு சதவீதம் வாங்கிட்டாரா, அவர்கிட்ட நாங்கள் போயிட முடியுமா அப்படின்னு சொல்லுவார். இருங்க, அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பாக. நான் அப்படி சொல்லலை. மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இந்த வாழ்த்தாக போயிட வேண்டாம். விஜய் அவர்கள் புதிய வருகை, ஒரு அரசியல் வருகையாக நீங்கள் பாருங்கள். விஜயகாந்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. எப்போ ஏற்றுக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வாக்கு சதவீதம் வாங்கின பிறகு தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் விஜய் அப்படி பார்க்காதீங்க, நீங்கள் தம்பியாக ஏற்றுக்கோங்க. இங்கே எல்லாருக்கும் வந்து அண்ணா இருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அண்ணா தான். நீங்கள் விஜய்க்கு அண்ணாவாக வந்து திருமாவளவன் இருக்கட்டும், விஜய்க்கு அண்ணாவாக சீமானாக இருக்கட்டும். ஏன் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து 4 காலமாடு மாதிரி தனித்தனியாக அமைகிறீங்க? சிங்கம் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி பதில். ஆமாம், அமைங்கன்னு சொல்கிறேன். நான் இப்போ கேட்குறேம்மா ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு எவ்வளோனா முரண் இருக்கட்டும்மா. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து போராடுறாரு. ஏன் போராடணும்?
வெற்றி பெறத்துக்கு போராடுறாரு. அவ்வளோ உழைப்பு கொட்ட வேண்டியது இருக்கு. கால் வீங்கி போச்சு, நடக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. வெற்றிக்காக போராடுறாரு. அங்கே அன்புமணி துணைவியார் அதே மண்ணு தான், அன்புமணி தோத்த மண்ணு தான், போராடுறாங்க. ஏன் இந்த போராட்டம்? உங்களை பிரித்தது எது? நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா இந்த கவலையே கிடையாதுங்க. எது பேச்சுக்கே இடம் கிடையாது. கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே வெற்றி டிக்ளேர். அது சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் திருமாவளவன். ஏன் உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? எனக்கு நீங்கள் வாக்கு சதவீதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன் தெரியுங்க. உங்களை பிரிக்கிறது எது நீங்கள் நினைக்கிறீங்களா? வன்னியர், நீங்கள் தலித், இதுவா பிரிக்குது உங்களை? கிடையாது. உங்களை ஆளுமைப்படுத்தக்கூடிய அந்த ஆதிக்க சக்தி பிரிக்குது உங்களை. பாமக தோழர்கள், வன்னியர் தோழர்கள் எங்கள் நண்பர்கள். என் கட்சியில் இருக்கிற எஸ்எஸ் பாலாஜி கூட ஒரு வன்னியர் தான். நாங்கள் என்றைக்கும் வன்னியர் தோழர்களுக்கு எதிர்ப்பாக எப்பயும் பேசினதில்ல. அவங்க தான் எங்களுக்கு எதிர்ப்பாக வந்தாங்க. அந்த வரலாறு எல்லாமே தெரியும். இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லல, மேல இருக்கக்கூடிய அதிகாரம் தான் ஆட்டி படைக்குது. அது எங்க வருது பிரச்சனை? பிரிவினைவாதம் எங்க வருது? ஏன் இப்ப நாங்க ரெண்டு ஒன்னா தானே இருந்தோம். நாங்க தானே அவருக்கு தமிழ் குடிதாங்கி அப்படின்னு பட்டத்தை கொடுத்தோம். ஒரே மேடல தானே ஏறினா. அவ்வளோலாம் இருந்து ஏன் நாங்கள் பிரிந்து போனோம்னா, அவர் எல்லா சாதிக்காரனையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு எங்களை எதிர்க்கிறாரு. அது குறிப்பாக சாதிக்காரன் எதுக்குறாரு? இப்போ ஷர்ட் மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க. அந்த வரலாறு தெரியாது. போனால் பெரிய ஒரு இது. அவர் தான் எப்படியோ பிஜேபி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாங்க? இஸ்லாமிற்கு எதிர்ப்பாக ஒரு வெறுப்பரசு கக்குன மாதிரி அவர் தலித்துக்கு எதிர்ப்பாக ஒரு வெறுப்பரசு கக்குன. அதனால தான் பிரிஞ்சு போனோம். வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு கூட அவர் இனிமேல் நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம், நாங்கள் தலித்துகளுக்கும் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லட்டும். நாங்கள் இணைவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் வெறுப்பரசு எங்களுக்கு இல்லையே. அவர் தான் நாங்கள் வெறுத்தாரு. நாங்கள் நம்ம பிரிஞ்சு போய் இருக்கிற மாதிரி, எங்களை எவனோ இயக்கி எங்களை பிரிச்சு விட்ட மாதிரி அவர் வர்றாரு. இதெல்லாம் பாஜகவோடும் பாமகவோடும் என்னைக்குமே கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னது. ஆமா, எதுக்கு நாங்கள் சொன்னோம்? அது கரெக்ட், நல்லா அழகா சொன்னீங்க. என்ன சொன்னாங்க தலைவர் சொன்ன கருத்தை உண்மையிலே தோழரை நான் பாராட்டுகிறேன். என்ன சொன்னோம்னா, என்னைக்குமே இல்லை. ஏன் என்னைக்குமே இல்லை? அது வேணும்ல. நாங்கள் இந்து மக்களை எங்க மீட்டுறோம்? பிஜேபியிலிருந்து இந்து மக்களை மீட்டெடுக்க முயற்சிக்கிறோம். வன்னியர் தோழர்களை பாமக மீட்டெடுக்க முயற்சிக்கிறோம். ஏன்? அவங்க சாதி வெறியை தூண்டுகிறார்கள், இவர்கள் மதவெறியை தூண்டுகிறார்கள். இல்லைன்னு சொல்லுங்க. நாளைக்கே இன்னைக்கு எங்கள் அந்த அம்மா மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க பேட்டிலாம் பார்த்தேன். யாரும் அன்புமணி ராமதாஸுடைய மனைவி. அவங்க நாளைக்கே அவங்க தலைவியாகி நாங்கள் இனிமேல் சாதி வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டோம், வன்னியர்களும் தலித்துகளும் ஒரே இணைந்து பணியாற்றும்னு சொல்லட்டுமே. நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். எங்களுக்கு என்ன பகையா? இல்லை. ஆனால் பிஜேபி என்னையும் திருந்த மாட்டாங்க. ஒருவேளை பாமக கூட திருந்தலாம். திருந்தும் பொழுது இணையலாம். பிஜேபி ஒருவேளை கொள்கைகளை மாற்றிக் கொண்டால் அவர்களுடன் கூட்டணி வைக்க தயார்னு சொல்லியிருக்காரு. அவங்க பொழப்பே அதானங்க. அவங்க எப்படி மாற மாட்டாங்கன்றதே தலைவர் அப்படி சொல்றாரு. அதை மாத்தினாதே முடிஞ்சு போச்சு. என்னுடைய வாக்கு என்ன அதை சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு? அதுல நீங்க கான்ட்ரடிக்ஷன் ஆனா எப்படி பண்ண முடியும்? நாங்க அதை தெளிவா இருக்கிறோம் பிரதர். அதாவது தனிப்பட்ட அமைப்போ எங்களுக்கு எதிரி அல்ல. அவங்க சார்ந்து இருக்கிற அந்த கொள்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எதிரி. சரி, இன்னமும் வருவோம், அடுத்த நகருக்கு வருவோம். நாளைக்கு பிஜேபி நாங்க சாதியே பார்க்க மாட்டோம், மத ரீதியாக அதுவும் பார்க்க மாட்டோம், இஸ்லாமியருக்கு நாங்கள் எல்லாம் கொடுப்போம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? பேசுங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள்ல. இப்ப இந்தியாவில் என்னங்க பிரச்சனை? இந்தியா இந்து மதத்தில் இருக்கிற சில நல்ல கருத்துக்களும் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்கிறார். அப்ப அங்க இருக்கிற பிரச்சனை சாதி தானே. இந்த சாதி அங்க ஒழிப்பாங்களா? ஒரே ஏன் ஊரும் சரி தனியா இருக்கு, ஒன்னா வைக்க சொல்லுங்க. அதை பேச மாட்டீங்க. ரெட்டக்கோள சிஸ்டம் இன்னும் இருக்கு, அதை மாத்துங்க. அதை மாத்திரீங்களே. செல்வ பெருந்தகை பேசியது நாம் தமிழர் கட்சிக்கு மாநில அங்கீகாரம் கிடைச்சதை என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதிகள், இவர்களுக்கு செல்லக்கூடிய அந்த வாக்கு, இவங்களுக்கு போட வேண்டிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தான் அவர் வந்தாரு, அவங்களுக்கு இன்னும் அந்த வாழ்த்து கூட சொல்லலை அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இது தனிநபர் ஆட்டிடியூட் நம்ம இதை எடுத்துக்க முடியும். நான் முதல்ல செல்வ பெருந்தகை ஏன் விசிகாவுக்கு சொல்லணும்னு கேட்டால், செல்வ பெருந்தகை தலைவர் பொறுப்பேற்ற போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில சச்சரவு ஏற்படும். வன்னியர் அவர்களுடைய கருத்து, அதுக்கு பிறகு அண்ணன் திருமாவளவர்கள் கருத்து. இது தனிநபர் ஆட்டிடியூட் தான். அவருடைய செல்வ பெருந்தகையோட கடந்த கால அரசியல்லாம் பார்த்தோம்னா, அவர் ஏற்கனவே விசிகாவெலாம் இருந்தவர், பல கட்சி போனார், அதனால கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல, நாம் தமிழர் ஆபத்தான கட்சின்னு சொல்லிட்டு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. காங்கிரஸும் அதை சொல்லுது, தமிழிசையும் அதை சொல்கிறேன். பாஜக கதர்கட்டி யாருக்கு ஆபத்தான கட்சின்னு சொன்னால், யாருக்கு ஆபத்துனா தேசிய கட்சிகள் ஆபத்து. அதை தான் நம்ம பார்க்கணும். ஆபத்து என்ன? இங்கே இந்த இடத்துல இப்படி ரெண்டு பேரும் ஒரே குரல் வருது. மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி, மக்களுக்கு அவங்களுக்கு ஆபத்து, அதை தான் அவங்க சொல்கிறாங்க.
எக்ஸாக்ட்லி, நானும் அதே வழிமொழிகிறேன். ஸோ பாஜக நான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, நான் முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் விசிகாவுக்கு நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லணுங்க? இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணன் சொன்னவருக்குன்னா நமக்கு ஞாபகப்படுத்தினார். நல்ல வேலை, நான் அதை பேசணும்னு நினச்சி தான் வேணும். கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு ஓரமாக விட்டாங்க, நம்ம பார்த்தோம். சரிங்களா? உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் வந்து ஏற்கனவே இது மாதிரியான பல அவமானங்களை சந்திச்சிருக்காரு. கமாண்டோ சேர், பிளாஸ்டிக் சேரு, நிச்சயமா இன்னும் இதெல்லாம் அண்ணன் மறந்துருப்பார், நம்ம ஞாபகப்படுத்துறோம். சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாரு, இவர் எனக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கிறாருங்க, என்கிட்ட சண்டை போடுறதுக்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் இல்லை, நான் கேட்குறேன், இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் வந்து ஒரு வெகுண்டு எழுந்து விடுதலை சிறுத்தைகள் நம்ம வெகுண்டு எழுந்து வெளியே வர முடியாமல் அண்ணன் மனசாட்சி சொல்லுது வெகுண்டு எழுந்து வரணும் தான், வரல, என்ன பண்ணுறது? இப்போ புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகளை அகில இந்த காங்கிரஸ் கட்சி, இன்னும் சொல்ல பிஜேபி, ரெண்டுமே என்ன இன்னும் சொன்ன பிஜேபியாவது எதிர்க்குது. அண்ணன் வந்து அண்ணன் மாதிரி சனாதனத்தை எதிர்த்து பேசணும் இங்கே திராவிட கட்சி தலைவர்களே கிடையாது. முழு எதிரி அவங்க தூக்கத்தை கெடுக்கிற ஒரு நபர் யாருன்னா பிஜேபிக்கு நிச்சயமாக அது அண்ணன் திருமாவளவன் தான். பாஜக வந்து கதர் கட்டிய காங்கிரஸ், காங்கிரஸ் வந்து காவி கட்டிய பாஜக அப்படிங்கிறது தான் நானும் வழிமொழிகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, எங்களை வந்து 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு விமர்சித்தது வந்து பாஜக. ஆனா இன்னைக்கு காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லோரும் வந்து அஞ்சி அண்ணாமலை தான் சொல்லியிருந்தாரு. அதான் சொல்றேன், பாஜக வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது. இப்போ காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லோரும் வந்து இவங்க வந்து வர்றது வந்து மறுபரிசீலனை செய்யணும், மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ரெட் ஃபிளாக் உயர்த்துறது வந்து ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. அண்ட் மோரலஸ் போத் சேம், ரெண்டு பேருமே வந்து ஒரே விரும்புறது யாரு அப்படின்னு பார்த்தா பாஜகவும் காங்கிரஸும் ரெண்டுமே இரண்டு பெரும் தேசிய கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி வளரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கீனா இருக்காங்க, ஆணித்தரமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் புலப்படுது. ஒரு சமரசமற்ற மக்கள் நம்பிக்கையை கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது. மக்கள் கிட்ட வந்து இது வந்து ஒரு உண்மையும் நேர்மையுமாக இருக்க கட்சி அப்படிங்கிறத பிரகடனம் படுத்துது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிழைகள் எல்லாத்தையும் வந்து அம்பலப்படுத்தி காட்டுது எல்லா தரப்பு கட்சிகள் கிட்டதும் அப்படிங்கிறது தான் நீங்க இங்க வந்து பார்க்கணும், எடுத்துக்கணும். சங்கத்தமிழ் உங்களுடைய உங்கள் கருத்து இருக்கட்டும், இவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. கட் பண்ணாமல் நீங்களும் போடுங்க. அவர் போகிற போக்கில் அப்படியே சொல்கிறாரு, எங்கள் தலைவர் வந்து அப்படியே கொண்டு போயிட்டாங்க, ஓரத்தை நிப்பாட்டினாங்க. நிச்சயமாக இவருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இன்னமும் மீடியாவில் முதல் முறையாக நான் சொல்கிறேன், எங்கள் தலைவரை 7 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த தலைவனுக்கு அதுமாதிரி நடந்திருக்கிறதா? 7 முறை. ஒரு முறை மூப்பனார் பக்கத்தில் இருக்கும் பொழுதே கல்லை விட்டு நேர நெஞ்சிலே எறிஞ்சாங்க. அது மட்டுமல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தலைவர் வந்து கடலூர்லேருந்து திருச்சிக்கு போகிற வழியில் குண்டு போடுவதற்கு தயாராக இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்து ஏதோ அவர் வழி மாறியதால் அங்கேயும் தப்பிக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் சில ரவுடி கும்பல்கள் எங்கள் தலைவரை வந்து அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காகவே வேளச்சேரிக்கே வந்து தாக்குவதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொண்டார்கள். இதெல்லாம் வந்து இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எங்கள் தலைவருக்கே பாதுகாப்புக்கு நான் கேட்டேன். இது வரைக்கும் பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம். இந்த அரசியலில் வந்து நாங்கள் ஒன்றும் பெருசாக வந்து உயிரை பயன்லாம் வரலை. ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போதே வாக்கரிசி போட்டுட்டு நீங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னவர் எங்கள் தலைவரே. அந்த நானே வாக்கரிசி போட்டு தான் வந்திருக்கேன்னு அந்த யுத்த காலத்தில் வந்தேன். எங்களை இவன் தள்ளி விடுறேன், இல்லை அவன் சேர கொடுக்கல, அவன் அது பண்ணுறான், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து தோழர் ஆரம்பத்தில் கேட்டார், சார்ந்து இருக்கீங்களா சேர்ந்துருக்கீங்களா ஒரு கேள்வி வச்சாங்க. எல்லாமே மக்களுக்காகத்தான். இப்போ நான் கூட்டணியில் இருக்கிறது கூட மக்களுக்காக. என் கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியுமா? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அந்த பயணத்தில் எங்கள் தலைவர் சொன்ன அதே சொல்லாடல் தான். இந்த மானங்கட்ட அரசியலில் பல அவமானங்கள், பல மிரட்டல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எதிர்னே தெரியலையே, எங்கே இருக்கானே தெரியலையே, சேர்ந்தே இருக்கிறாப்புல. இவர் கூட நம்ம தோழர் தான் நினச்சிருக்கோம், போகிற போக்கே நக்கல் பண்ணுறாரு. அப்போ யார் எதிர்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். சின்னத்துன்னு ஒரு பையனை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி படிக்கிறா பண்ணுறக்க வாயிலே வெட்டினாங்க. எந்த ஊரில் வெட்டினாங்க? திருநெல்வேலியில். கேள்விப்பட்டீங்களா? அந்த பையன் வெட்டி முடிச்சதுமே அவன் 100 பேரை சேர்த்துக்கிட்டு போய் வெட்டினான். அவங்கள வெட்டலை. அவன் படித்து கிடிச்சு முடிச்சு இன்றைக்கி நல்ல ஒரு மார்க்கை வாங்கிட்டு அவன்கிட்ட போய் மைக்கை காட்டுறாங்க. உங்களை மாதிரி நெறியாளர் கேட்குறாரு, இல்லை வெறும் பத்திரிக்கையாளர் போய் கேட்குறாரு. அப்போ அந்த தம்பி என்னம்மா சொன்னேன், தம்பி நீ என்னப்பா சொல்ல விரும்புகிற அவங்களுக்கு, உன்னை வெட்டினவங்களுக்கு அப்படின்னும் போது அவன் சொன்ன டயலாக் ரொம்ப முக்கியமானது. அதை இவர் புரிஞ்சு கொண்டாருனால் இவர் மட்டும் இல்லை, யாரும் அப்படி பேச மாட்டாங்க. எங்கள் யாரெல்லாம் தனிமைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவர்கள் ஒரு காலத்தில் எங்கள் காலடிக்கு வருவார்கள். அப்பொழுது கூட நாங்கள் இவர்களையுமே நாங்கள் செய்ய மாட்டோம். 2026 எங்கள் தலைவர் முதல்வரானார், இதற்கெல்லாம் தீர்ப்பு கிடைக்கும். இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.